ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன். விடாமுயற்சி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கத்தில் அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய திரைப்படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க. அதை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தும் த்ரிஷாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்கு. அதனால வந்து நாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸ்க்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைவர்ஸ்க்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுத்தமா காட்டல அப்படின்றது தான் ஒரு படத்தோட ஒரு மிகப்பெரிய டிராபேக். படத்துல மிக முக்கியமான வில்லனா வரக்கூடியவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ரெஜினா அவர்களும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடைவேளைக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதே போல ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு பிளாஷ்பேக் தேவையா அப்படின்ற அளவுக்கு ஒரு தப்பான ஒரு பிளாஷ்பேக் இந்த படத்துல வச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. தமிழ் சினிமாவோட லாஜிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன்னு தான் அவன் வந்து ஹீரோ கையால தான் கொலை செய்யணும், ஹீரோ கையால தான் தண்டிக்க பண்ணணும். ஆனா இந்த விடாமுயற்சி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா 7-8 வில்லன்கள் இருந்தோம். 7-8 வில்லன்களும் எதேச்சியா போய் சாகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கையால அடிபட்டு சாகிற மாதிரி காட்டவே இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அதே போல அஜித்தோட மனைவி த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜர்பைஜானா அந்த ஹைவேஸ் ரோட்ல வந்து காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ரோட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாண்ட போயிட்டு அங்க விசாரிக்கிறாரு. அங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட வந்து ஒருத்தன் தான் அவனுடைய மனைவி வந்து எங்க இருப்பானா இந்த இடத்துல இருந்து ரூட் 7 அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீ தேடு அப்படின்னு வந்து அஜித் வந்து அங்க டைவர்ஷன் பண்றாரு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி வந்து அவன் நடிச்சிருக்கான். இவனும் வந்து அந்த த்ரிஷாவை கடத்தின கூட்டத்துல ஒருத்தன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது தலையை சுத்தி எதுக்கு மூக்க தோணும், உன் மனைவியை நாங்க நடத்தி வச்சிருக்கோம் அந்த ரூட் 7க்கு சொன்னா அஜித் அவர்களே வந்துட்டு போறாரு. எதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடணும், எதுக்காக இப்படி ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா அஜித்தும் ரெஜினாவும் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஐவப்பேட்டல் போலீஸ் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர் நேர்மையான அதிகாரி, அவர்கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு, உன் மனைவியை கண்டுபிடிச்சு தருவான்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு அஜித் அவர்களும் என்ன சொல்றாரு, என்னுடைய மனைவியை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார்னா இந்த நாட்டுல வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தவறு நடந்ததே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் இங்க காணாம போனது கிடையாது, எந்த ஒரு கொலை குற்றமும் இந்த நாட்டுல நடக்கிறது கிடையாது, எந்த ஒரு தவறான விஷயமும் இங்க நடக்கிறது இல்ல, உன் மனைவி காணாம போயிட்டா அப்படின்றது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றப்போ உண்மையிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் பாப்பாரு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல காணாம போயிருப்பாங்க. அந்த போட்டோவை வந்து அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. சோ நேர்மையான அந்த இன்ஸ்பெக்டர் அஜித் அவர்கள்கிட்ட எதுக்காக இங்க வந்து இந்த மாதிரி தவறுகளே நடக்கல, இந்த மாதிரி கடத்தலே நடக்கல அப்படின்னு எதுக்காக அவர் பொய் சொல்லணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது இந்த விடாமுயற்சி படத்துல. படத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கு பிரசாந்த் அப்படின்னு ஒரு கள்ளக்காதலன் இருக்கிறதாவும் அவர் மேல இருக்கிற அஃபெக்ஷனால் தான் அஜித் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குற மாதிரி ஒரு காட்சி சொல்றாங்க. இதை வந்து அர்ஜுன் சொல்லுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த த்ரிஷாவோட கள்ளக்காதலன் பிரசாந்த் வந்து படத்துல காட்டவே இல்லை அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒரு மிகப்பெரிய டிராபேக். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் அந்த அஜர்பைஜான் ஹைவேஸ்ல வந்து அவர் மனைவி காணோன்னு தேடுறப்பவும் சரி ஓடுறப்பவும் சரி தலைமுடி நல்லா அடர்த்தியா இருக்கு, நல்லா களைஞ்சிருக்கு, ரொம்ப டென்சிட்டியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த காட்சி அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி கட்டிங் மாதிரி ஷார்ட்டா ஹேரை கட் பண்ணிருக்காங்க. அந்த 5 நிமிஷம் கேப்ல வந்து அவர் எந்த சலூன் கடையில முடி வெட்டிட்டு போனாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவை அர்ஜுனும் ரெஜினாவும் கடத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டாவே ஒண்ணு த்ரிஷாவோட வீட்லயே போய் கடத்திருக்கலாம், இல்ல அவங்க வந்து கார் ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல அஜித் அவர்களை அடிச்சு போட்டுட்டு அப்படியே கடத்திட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம ஆரவ் அவர்களை வந்து அஜித் அவர்கள்கிட்ட அனுப்பி அந்த காரை வந்து அஜித் அவர்கள் ரிப்பேர் பண்ணிருக்கிறப்ப அந்த பிளக் ஒயரை பிடுங்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள லிப்ட் கேட்க வச்சு திரும்பவும் த்ரிஷாவை லிப்ட் கேட்டுட்டு அவங்க வண்டியில ஏத்திட்டு அதுக்கப்புறம் போய் கடத்துறது. இது வந்து பாத்தீங்கன்னா தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. அதுக்கு டைரக்டா சிம்பிளாவே வந்து த்ரிஷாவை கடத்திட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு குழப்பம், எதுக்கு இவ்வளவு சுத்தல் அப்படின்ற மாதிரி தான் படத்தை பாக்குறப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க.
இந்த விடாமுயற்சி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படத்துல இருந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ ஹாலிவுட் தரத்துக்கு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சண்டை காட்சிகள்லாம் ஹாலிவுட் தரத்துக்கு வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா நம்ம தமிழ் சினிமா ஈக்குவலுக்கு கூட வந்து படத்துல சண்டை காட்சிகள் இல்லை அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு மிகப்பெரிய டிராபேக். கிளைமேக்ஸ் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களும் ரெஜினா அவர்களும் நிறைய பெண்களை கடத்தி அவங்களோட முகத்தை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களோட தோற்றத்தை மாற்றி வெளிநாட்டுகளுக்கு வந்து வித்துடுவாங்க. அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரூப்பா காட்டுறாங்க. ஸோ படத்துல அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா கடத்தல் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறவரா, இல்ல பெண்களை கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்கள சேல்ஸ் பண்றவரா, இல்ல பெண்களை கடத்தி அவங்கள கற்பழிச்சு கொலை பண்ற சைக்கோவா, இது எந்த ரகத்துல வில்லனை காட்டுறாங்க அப்படின்றது தெரியல. அதே போல இந்த கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனும் ரெஜினாவும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பெண்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் எடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படத்துல காட்டல. ஸோ படத்துல இது லாஜிக்கும் இல்லை அப்படின்றதாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி.